டெல்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள், எம்பி.க்கள், எம்.எல்.ஏ.க்கள், முன்னாள் மாநில தலைவர்கள் உள்ளிட்ட சுமார் 40 பேர் பங்கேற்றனர். இந்த சந்திப்பு சாதாரண ஆலோசனை கூட்டமாக இல்லாமல் தமிழக காங்கிரசின் செயல்பாடுகள் குறித்து கடுமையான கேள்விகள் எழுப்பப்பட்ட ஒரு ஆபரேஷன் மீட்டிங்காகவே மாறியதாக கூறப்படுகிறது. கூட்டத்தின் போது ராகுல் காந்தி தமிழக காங்கிரஸ் தலைவர்களிடம் சரமாரியாக கேள்விகளை எழுப்பியுள்ளார். கர்நாடகா, கேரளா, தெலங்கானா, புதுச்சேரி போன்ற தென்னிந்திய மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி வளர்ந்துள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் காங்கிரஸ் வளரவில்லை? கடந்த ஆண்டுகளில் எம்பி.க்களும், எம்.எல்.ஏ.க்களும் கட்சியை வளர்க்க என்ன செய்துள்ளீர்கள் என நேரடியாக கேள்வி எழுப்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கேள்விகளுக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் விளக்கம் அளித்தாலும் அந்த பதில்கள் ராகுல் காந்திக்கு திருப்தியாகவில்லை என்றே கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் காங்கிரஸ் எம்பி.யிடம் அவரது தொகுதியில் உள்ள பூத் ஏஜென்ட்கள், பூத் கமிட்டிகள் செயல்பாடு குறித்து ராகுல் காந்தி கேள்வி எழுப்பிய போது அவர் தெளிவான பதில் அளிக்க தவறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால்